ரமேஷ், இங்க இது அரசியல் குற்றச்சாட்டு, தேர்தல் நேரம், ஆளும் கட்சி மேல குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி என்டிஏ கூட்டணி மீது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வைக்கக்கூடிய இன்னொரு புகார், ஒரு வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டில் பரப்புறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இது வெறுமன குற்றச்சாட்டு இல்லை சார், நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார். தமிழகத்தினுடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி உள்ளிட்டவர்களும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கடந்த சில நாட்களில் கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், அதுவும் பத்திரிகை செய்தி தானே, இட்டுக்கட்டி செய்தி இல்லையா, எதையும் இட்டுக்கட்டி சொல்லலை, பத்திரிகை செய்தி தான். அதே போல் நாமக்கல்லில் 7 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு ஆகிக்கொண்டிருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இப்போ மதுராந்தகம் செங்கல்பட்டில் ஒரு சிறுவன் 2 சிறுமிகளை அழைத்துட்டு போகிறான். அந்த வாகனத்தின் மீது மோதுவது போன்று மோதி அந்த ஒரு சிறுமியை அழைத்து கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்ததன் விளைவு இன்றைக்கு உயர்நீதிமன்றமே தானாக வந்து வழக்கை போடுங்கள் என்று சொல்லுகிறது. இதெல்லாம் ஆதாரம் தானே. இன்றைக்கு அதே போல தூத்துக்குடியில் 17 வயது மாணவி இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்தி தான், தரவுகளின் அடிப்படையில் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அந்த குற்றச்சாட்டை வைக்குது. நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க பொறுப்பு டிஜிபி அவர்களும் உள்துறை செயலாளர் அவர்களும் இன்றைக்கு வந்து சொல்றாங்க 2021 வந்து 422 சம்பவம் நடந்தது. ஆனா இன்றைக்கு 2025 401 சம்பவம் தான் நடந்திருக்குன்னு சொல்றீங்களே. இது ஒரு அரசுக்கு இது எப்படி சொல்லுவதற்கு அவர்கள் துணிகிறார்கள்? இதே சாத்தான் குளத்துல வந்து ஒரு நிகழ்வு நடந்தது இல்ல, அதை கையில எடுத்துக்கொண்டு திமுக எப்படி போராடியது? அன்றைக்கு கையாளாகாத அரசு அதிமுக அரசு என்று சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டார்கள் என்று எப்படி போராடினார்கள்? ஆகவே அது தேர்தல் காலகட்டமாக இருக்கின்ற பொழுது அதை திமுக எப்படி கையில் எடுத்தது? ஆனால் அந்த அளவுக்கு கூட நாங்கள் எடுக்கல. நாங்கள் குற்றத்தை சொல்லுவதற்கே நீங்க இப்படி எடுக்கிறீங்க. குறிப்பிட்டு தான் சொல்றோம், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதை குறைங்க அப்படின்னு நாங்க வந்து குறிப்பிட்டு தான் சொல்றோம். ஆனா அதை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க.